மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் ப்ரீமெச்சுர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதல். இப்போது நாம் சிகிச்சை முறைகளை பற்றி பார்க்க போகின்றோம். முதலாவதாக பிஹேவியரல் ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக். முதலாவது சிகிச்சை முறை என்ன? பிஹேவியரல் ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக். முதலிலே முக்கியமாக இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் சொல்லவிருக்கின்றேன். சுய பழக்கம் அல்லது கைப்பழக்கம் அல்லது கையிலே போடுவது அல்லது மெஸ்ட்ருபேஷன். இதை பற்றி இந்த 2025 வருடத்திலும் கூட பல பேருக்கு பல தவறான புரிந்துணர்வுகள் இருக்கின்றது. பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, ஐயா எனக்கு 15-20 வயசுலேருந்து கைப்பழக்கம் இருக்கின்றது, நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், ஒரு நாளிலே 4-5 தரம் கைப்பழக்கம் செய்ய வேண்டும். கைப்பழக்கம் என்றால் அவர் சொல்வது இந்த மெஸ்ட்ருபேஷனை, சுய இன்பத்தை, இது பிழையா, இதன் காரணமாக எனக்கு பிள்ளை பெறாதா போன்ற பல விடயங்களை பற்றி கதைக்கிறார்கள். முதலாவதாக அனைவருமே அறிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய மருத்துவத்திலே, ஆங்கில மருத்துவத்திலே இந்த சுய இன்பம் என்பது ஒரு பிழையும் இல்லை, ஒரு பாவம் இல்லை. அதே நேரத்திலே இந்த சுய இன்பம் செய்வதாலே, சுப இன்பம் செய்வதாலே, அதை மெஸ்ட்ருபேஷன் செய்வதாலே ஒரு ஆணுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது அவருடைய உடல் நலத்துக்கு. முக்கியமாக இதை தலைக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள். எனவே நான் சொன்னது போல இந்த பிஹேவியரல் ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக், இதிலே நாங்கள் முதலிலே அந்த நோயாளிகளுக்கு இந்த சுய இன்பம் காணும்படி நாங்கள் அவர்களை தூண்டுவோம், மெஸ்ட்ருபேஷன் செய்யும்படி. இந்த மெஸ்ட்ருபேஷன் உங்களுக்கு தெரியும், இந்த சுய இன்பம் என்பது இந்த அனிமல் வேர்ல்டு என்று சொல்லுவோம், இந்த மிருக உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கின்றது. நாய்களுக்கு இருக்கிறது, பூனைகளுக்கு இருக்கிறது, குரங்குக்கு இருக்கிறது, சிங்கம், கரடி, புலி எல்லாருக்குமே நீங்கள் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வீடுகளிலே ஒரு நாயை நீங்கள் வளர்த்தால் அதையே கூட நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் யானை, எல்லாவற்றுக்குமே இந்த சுய இன்பம் காணுகின்ற குரங்குகள் சுய இன்பம் காணுகிற பழக்கம் இந்த அனிமல் கிங்டம் என்று சொல்லுவோம், அனிமல் வேர்ல்ட் என்று சொல்லுவோம். இந்த மிருக உலகத்திலே அனைவருக்குமே இருக்கிறது. எனவே அவையெல்லாம் இறந்து போகவில்லை, அவையெல்லாம் பிழையாக போகவில்லை. எனவே முதலிலே இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் ஒரு சாதாரணமான விடயம். இந்த சுய இன்பம் காணுவதானது பல நன்மைகளை உடலுக்கு ஏற்படுத்துகிறது. தீமைகள் என்பது நான் சைவர், அதாவது 0 தான், பூஜ்ஜியமாகத்தான் தீமைகள் இருக்கின்றது. நன்மைகள் எத்தனையோ விதமான நன்மைகள் இருக்கின்றது. அண்மையிலே கூட ஒருவர் வந்தார், ஒரு காவல்துறையினால் அவர் சிறைச்சாலையில் இருந்து எங்களிடம் கொண்டு வரப்பட்டால் அவருக்கு மனைவி இருக்கின்றது. கேட்டபோது மனைவி இப்போது கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்றபடியினாலே மனைவியுடன் நான் இருக்க முடியாது என்றபடியினாலே எனது பாடசாலை வகுப்பில் இருக்கின்ற ஒரு மாணவியுடன் நான் தொடர்பு கொண்டேன். அப்போது நான் கேட்ட முதல் கேள்வி என்ன, உங்களுக்கு இந்த சுய இன்பம் செய்கின்ற பழக்கம், மெஸ்ட்ருபேஷன் செய்கிற பழக்கம் இருக்கிறதான்னு சொல்லி அவர் என்று தெரிந்து, அப்படி நான் வாழ்க்கை காலத்திலேயே அப்படி ஒரு பிழையும் இது மட்டும் செய்யவில்லை என்று சொன்னார். பெரிய கவலையாக இருந்தது. இந்த மெஸ்ட்ருபேஷன் செய்யாதபடியினால தான் அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். பலதரப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்திலே பல பிறழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுய இன்பம் காணுவதாலே பல நன்மைகள் இருக்கிறது. முக்கியமாக மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், எல்லா ஆங்ஸைட்டி, படபடப்பு தன்மை எல்லாமே இந்த மெஸ்ட்ருபேஷன் செய்வதபடியால் குறைக்கப்படுகிறது. இங்கு நான் ஒரு விதமான சமயத்தை கூட நான் இங்கு இழுக்கவில்லை. சில சமயங்களிலே இது பிழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய மருத்துவ உலகத்திலே இந்த மெஸ்ட்ருபேஷன் ஆனது பாரதூரமான நன்மைகளை ஏற்படுத்துகிறது. எனவே இன்றிலிருந்து நான் பிஹேவியரல் ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக்லே முதலாவது உங்களுக்கு தரவிருக்கிற ஹோம்ஒர்க், வீட்டு வேலை என்னவென்றால், இவ்வாறு சுய இன்பம் பெறாதவர்கள், மெஸ்ட்ருபேஷன் செய்ய தீரார்கள், கைப்பழக்கம் இல்லாதவர்கள் இன்றையில இருந்து அந்த கைப்பழக்கத்தை செய்யுங்கள். கைப்பழக்கத்தை செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சென்சுவல் அவேர்னஸ் என்று சொல்லுவோம், அதாவது உணர்ச்சியினுடைய ஒரு அறிமுகத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே
இந்த நாங்கள் ஒரு பெண் துணையுடன் இருக்கின்ற போது இந்த மாஸ்டர்பேஷனில் ஈடுபடுகிறோம். அதே நேரத்தில் இந்த மாஸ்டர்பேஷனில் ஈடுபடுகிற போது எங்களுக்கு பெண் துணையுடன் இருக்கின்ற போது பல தரப்பட்ட நன்மைகளை இது அளிக்கின்றது. எனவே நாங்கள் சொல்லுவோம் சென்சுவல் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. எனவே இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது எங்களுக்கு இந்த ஆண் என்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த செக்ஸ் சம்பந்தமான உணர்ச்சி ஏற்படுகிறது. அது எங்கே போய் எங்களை கொண்டு விடும் என்றெல்லாம் தெரிகிறது. எனவே இன்றையில இருந்து முதலாவதாக இந்த பிரச்சனை இருப்பவர்கள் முதலிலே இதை கற்றுக்கொள்ளுங்கள். மாஸ்டர்பேஷன் டெக்னிக் ரைட், முக்கியமாக இது அவசியம். ஆனால் இதை செய்கின்ற போது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு படங்களை பார்ப்பதோ அல்லது வேறு ஒரு விதமான இதுகளை பார்க்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பழைய காலங்களிலே உங்களுக்கு தெரியும் அரசர்கள் அந்தப்புறம் என்று இருந்தது. இந்த அந்தப்புறத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள். 1000, 2000, 10,000 பெண்கள் கூட இருப்பார். அவர் என்ன செய்வார் என்றால் அந்த ஊரில் இருக்கின்ற மிக இளமையான அழகான பெண்களை எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய அந்தப்புறத்திலே வைத்து விடுவார். வைத்து போட்டு உங்களுக்கு தெரியும், அரசவையிலே இந்த நடன மங்கைகள் இருப்பார்கள், அதாவது டான்சர்ஸ் இருப்பார்கள். இந்த டான்ஸ், அதாவது இந்த நடன மங்கைகள் ஏன் அரசருக்கு முன்னால் வந்து நடனம் ஆடுகிறார்கள் என்றால், இது உண்மையாக எங்களுடைய சரித்திர புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். என்னத்துக்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், அரசருக்கு என்ன ஒரு பாலியல் உணர்ச்சியை தூண்டுவதற்காக, பாலியல் உணர்ச்சியை தூண்டுவதை இந்த புத்தகங்களில் எழுதப்பட்டு கூட இருக்கிறது. பாலியல் உணர்ச்சியை தூண்டுவதற்காகத்தான் இந்த அரச அவையில் இருக்கின்ற அரச நடன மங்கைகள் அங்கு வந்து அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். எனவே பாருங்கள், அந்த காலத்தில் அரசர்கள் எவ்வளவு விடயங்களை செய்திருக்கிறார்கள். நாங்கள் தான் எல்லாம் ஃபாஸ்ட் என்று சொல்லி எல்லாவற்றையுமே இழந்து தவிக்கிறோம். எனவே மிகவும் முக்கியமானது இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை இருவர்களை நாங்கள் ஆணையும் பெண்ணையும் அல்லது மனைவியையும் கணவனையும் தனித்தனியாக சந்திப்போம். தனித்தனியாக சந்தித்து என்னத்தை இதை விளங்கப்படுத்துவோம். உதாரணமாக மனைவி வருகிறார். மனைவி வந்து அவருக்கு இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது கண்டால் அவருக்கு பெரிய ஒரு பயமாக போயிடும். இது என்னடா இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இப்போது எல்லா பெண்களும் இதை பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அந்த பழைய காலத்தில் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கணவர் போய் ஒரு டாய்லெட்டில் அல்லது அவருடைய மெலசல கூடத்தில் இருந்து வெளியில் வருவதற்கு கன நேரம் எடுக்கிறது. சில பேர் சொல்லுவார்கள், மெலசல கூடத்துக்கு என்னுடைய கணவர் தன்னுடைய கை தொலைபேசியையும் கொண்டு போகிறார். அதில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறார் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிகவும் முக்கியமான. எனவே நாங்கள் இந்த பிஹேவியரல் ஸ்டார்ட் டெக்னிக்கை முதலில் செய்கின்ற போதும் இருவருக்கு, கணவருக்கும் மனைவிக்கும், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். கூடுதலாக மனைவிமாருக்கு, பெண் துணைக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றபடியினாலே தான் நாங்கள் இந்த மாஸ்டர்பேஷனை செய்ய தூண்டுகிறோம் என்று சொல்லி அது செய்கின்ற முறைகளை பற்றி கூட நீங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவோம். அதன் பிற்பாடு அந்த பெண் துணை மனைவி உங்களுக்கு 100க்கு 100% உதவி செய்ய வேண்டும் நீங்கள் இந்த கைப்பழத்துக்கு செய்வதற்கு. எனவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சாயினை, மணி சாயினை அமுழ்த்தி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 009777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.